வணக்கம் மக்களே, ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தடுத்து தூக்கப்படும் ஈரானின் அதிமுக்கிய தலைவர்கள். ஈரானுடைய 3 முக்கிய தலைவர்கள இப்ப 2, 3 நாளுக்குள்ள தூக்கியிருக்காங்க இஸ்ரேல். அது யாரென்று சொன்னா, முதலாவது அலி லரிஜானி. இவர் ஒரு பாதுகாப்பு செயலாளர். ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீசர். கனகாலமா வொர்க் பண்றார். நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்குது அந்த ரெஜிமுக்குள்ள. ஒரு திறமையான ஒரு ஆளாக தான் பார்க்கப்படுது. அவரை கொலை செஞ்சுருக்காங்க. அதை விட சொலிமானி என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கொமாண்டரையும் கொலை செஞ்சுருக்காங்க. இது நேற்று முந்தினாள் நடந்த சம்பவம். அதை தொடர்ந்து இப்போ ஒரு முக்கியமான அடுத்த சம்பவம் நடந்திருக்குது. நேற்று இரவு காட்டிப் என்று சொல்லி ஒரு இன்டெலிஜென்ட் மினிஸ்டரை கொலை செஞ்சுருக்காங்க. அவரும் ஒரு நிறைய அனுபவம் வாய்ந்த ஒரு முக்கியமான தலைவர் முக்கியமான 3 பேரை இஸ்ரேல் விமான தாக்குதலில் கொலை செஞ்சுருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு சொன்னால், இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவனோட முக்கியமான எய்ம் ரெஜிம் சேஞ்ச். இந்த ரெஜிம் இப்போ ஆட்சியில் இருக்கிற ஆக்களை மாற்றி புதுசாக ஆக்களை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஆக்களை கொண்டு ஈரானை ஆளணுன்றது தான் அவங்களோட பிளான் அதுக்காக இப்போ முக்கியமாக இருக்கிற தலைவர்கள் எல்லாத்தையும் ஒன்று மாறி ஒன்றா ஆக்களை போட்டு கொண்டு வராங்க. ஆறு இப்போ புதுசாக வந்தாலும் அவங்களெல்லாம் இவங்களோட டார்கெட்டாக மாறுறாங்க. இதில் இஸ்ரேலுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்படி முக்கியமான ஆக்களை தூக்கிட்டா ஒரு பேச்சுவார்த்தை என்று சொன்னால் ஒருத்தர் அங்கே முக்கியமாக கலைக்கிற ஆக்கள் இருக்க மாட்டாங்க. இஸ்ரேலை பொறுத்தவரையில் ரெஜிம் சேஞ்ச் என்ற விஷயத்தில் ஒரு சரியான சீரியஸாக இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த ரெஜிமோட தங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. ஆனால் அமெரிக்கா கொஞ்சம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய நாடு. ஆனால் இப்படியான முக்கியமான ஆக்களை தூக்கிட்டா அங்கே பேசுகிற ஆக்கள் இருக்காது தானே. அதால் அமெரிக்காவையும் தெண்ட வழக்கி கொண்டுலாம் என்று தான் இஸ்ரேல் இப்படியான விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்குது. அதை விட இஸ்ரேலினுடைய மொசாட் இன்டெலிஜென்ஸ் சரியான சீரியஸாக நல்லா ஊடுருவிக்கிறாங்க ஈரானுக்குள்ள. இது ஈரானுக்கு ஒரு சரியான ஒரு பலத்த அடியாக தான் இருக்குது. இந்த ஊடுருவல் கனகாலமாக இருக்குது. ஆனால் இப்போ எந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர் வந்தாலும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு கொண்டு அட்டாக் பண்ணுற அளவுக்கு மொசாட் இருக்குது. அதை விட இன்னொரு நியூஸ் இருந்தது இன்றைய காலையில். ஈரான் நிறைய அமெரிக்கன் இஸ்ரேலுக்கு ஒர்க் பண்ணுற புலனாய்வாளர்கள் நிறைய பேரை தாங்கள் கைது செய்யிருக்குன்னு சொல்லியும் 100 பேரை கைது செய்யிருக்குன்னு சொல்லியும் அதில் ஒரு 15-20 பேர் முக்கியமான ஆக்கள்ன்ற மாதிரியும் ஆயுதங்களோட தாங்கள் பிடிச்சிருக்கலாம்னு சொல்லியும் ஒரு நியூஸ் வந்திருந்தது. அது சொல்லி வாய்மூற கதைகள் எல்லாம் இன்றைக்கு அந்த இன்டெலிஜென்ட் மினிஸ்டரை இஸ்ரேல் கொலை செஞ்சுருக்காங்க. இது இப்படி நடந்து கொண்டிருக்க ஈரானுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு தலைவர் செத்தா இன்னொரு தலைவர் அங்கே ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு சொல்லியும், இப்படி நீங்கள் ஆக்களை கொலை செய்கிறதால தங்களோட ரெஜிம் சேஞ்சை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியும் சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அந்த முக்கியமான செய்தி. எப்படி அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி நடக்க போகுது என்ற விஷயங்களும் நான் உங்களுக்கு வீடியோவில் தெரிய தரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.